ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ்க்கு கொஞ்சம் நாளாகவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து நல்ல வியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ நம்ம சேனலில் ஸ்போர்ட்ஸ் பற்றினி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் ரசல் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஆமாங்க, ஐபிஎல் 2026 ரசல் வந்து கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். கேகேஆர் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப மன வருத்தமான செய்தியாக தான் இருக்குது. அதே போல் ஐபிஎல் கிரிக்கெட்லேயே வந்து இது வந்து ஒரு இம்பேக்டாக தான் பார்க்கப்படுது. பார்ப்போம் அவருடைய ரீசன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு ஆகுதுங்க. ஆண்ட்ரே ரசல் கடந்த 11 ஆண்டுகளாகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து விளையாட்டு வர்றாரு. இவர் 2012 வந்து பார்த்திங்கன்னா முதலாக ஐபிஎல் டெபியூ வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தான் வந்து அவர் டெபியூவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2012 மற்றும் 2013 வந்து பார்த்திங்கன்னா அவர் டெல்லி தான் வந்து அன்னைக்காக தான் ஆண்ட்ரே ரசல் வந்து அறிமுகமாகறாரு. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 140 ஆட்டங்களில் வந்து விளையாடிருக்காருங்க. இவர் சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர், நமக்கு தெரிஞ்சது தான் சிறந்த ஆல்ரவுண்டர். பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கிறதா நம்ம வந்து பார்ப்போம். இவர் ஐபிஎல் விளையாண்டாலும் சரி, அவர் நாட்டுக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடும் போதும் சரி, குறிப்பாக ரசல் உள்ளே வரும்பொழுது அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆமாம், ரசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 ஆட்டங்கள் வந்து ஐபிஎல்லில் வந்து விளையாண்டுருக்காரு. அந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா 2651 ரன்கள் குவிச்சிருக்கிறாருங்க. அதே போல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஐபிஎல்லில் மட்டும் பார்த்திங்கன்னா 174 அவருக்கு. ஐபிஎல் தொடரில் 223 சிக்ஸர்களை வந்து அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ரசலோட மஸ்குலர் பாடியை பார்த்தாவே பால்லாம் வந்து அவுட் ஆஃப் த பார்க் தான். நமக்கு தெரிஞ்சது தான். அதெல்லாம் நம்ம நிறைய மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 6 ஹிட் பண்ணால் கூட அந்த பால் வந்து அவுட் ஆஃப் த பார்க்கு இல்லைன்னா தேர்ட் ரோவில் தான் போய் நிற்கும். அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆடியன்ஸ் ரோவில் தேர்ட் ரோவில் தான் இருக்கும், அதை பார்த்துருக்கோம். ஸோ ரசல்ஸ் வந்து திடீர்னு வந்து அவருடைய ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. நம்ம நினச்சோம் அவர் வந்து சிஎஸ்கேல போய் ஜாயின் பண்ணிடுவார், சிஎஸ்கே டீம் பேட்டிங் லைனப் வந்து கடப்பார லைனப்பாக மாறிடும் அப்படின்லாம் பல எதிர்பார்ப்புகள் பல பேர் வந்து இணையத்தில் வந்து பதிவிட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சாகணும். அதே மாதிரி ரசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 140 போட்டிகளில் விளையாடி 123 விக்கெட்டுகளை வந்து அவர் வந்து கைப்பற்றிருக்கார். ஆமாம், கடந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து சாதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு ஏஜ் ஃபேக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு ஏற்கனவே வந்து 37 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஏஜ் ஃபேக்டர் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனாலே வந்து அவரே வந்து அவருடைய ராஜினாமா வந்து சொல்லியிருக்காரு, ரிட்டைர்மெண்ட்ஸை. இனி நான் வந்து ஐபிஎல் தொடரில் வந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஐபிஎல் போட்டியிலேருந்து நான் ஓய்வு பெறுகிறேன். கடந்த 12 சீசன்களும் அவருக்கு ஒரு நல்ல சீசனாக தான் இருந்ததாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. கொல்கத்தா அணியில் இருந்து நல்ல அன்பு கிடைச்சதாகவும் அவங்களாம் ஒரு குடும்பமாக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி ஐபிஎல் இருந்து ஓய்வு பெற்றாலும் உலகம் முழுவதிலும் நடைபெறக்கூடிய T20 மேட்ச்சில் நான் வந்து பங்கேற்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஃபாப் டூப்ளசி கூட வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ரிட்டைர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாரு. 14 ஆண்டுகால ஐபிஎல் வரலாறு வந்து வெளியே போகிறாரு. ஸோ அவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆனாலும் அவர் பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய 2020 லீக்ஸ் மேட்ச்சில் வந்து பங்கேற்கிறது தான் வந்து அவர் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அவரும் வந்து சிஎஸ்கே அவர் கொடுத்த அன்பும் சரி, அதே மாதிரி இந்திய மக்களோட அன்பும் சரி, நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருடைய ரிட்டைர்மெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ 2 ஜாம்பவான்களும் ரிட்டையர் ஆகிறது டோட்டலாக ஐபிஎல் ஃபேன்ஸுக்கே ரொம்ப அப்செட்டான விஷயமா தான் இருக்குது. ரைட்னு பார்ப்போம். அடுத்து ஒருபோதும் வந்து ரசல் சொல்கிறாரு, நான் எப்பயுமே வந்து கொல்கத்தா அணியிலேருந்து வெளியே போக மாட்டேன் அப்படின்னு இன்னொரு கருத்துன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கொல்கத்தா டீமுக்கு துணை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவதற்கு அதாவது நியமிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். துணை பயிற்சியாளராக அவர் வந்து இந்த சீசனில் 2026 ஐபிஎல்ல வந்து இருக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் வேற என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா 2014 மற்றும் 2024 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரசல் விளையாண்ட மேட்ச் அதில் வந்து 2 டைம் வந்து அவங்க வந்து கேகேஆர் வந்து கப் அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் 2 ஜாம்பவான் வந்து வெளியே போகிறாங்க, ஆண்ட்ரே ரசல் மற்றும் ஃபேஃப் டு பிளஸிஸ். ஸோ ஆண்ட்ரே ரசல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், ஃபேஃப் டு பிளஸி எவ்வளோ பிடிக்கும், யார் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் பற்றிய இன்றைய நியூஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.